இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். தனுசு லக்கினம், மேச ராசி, 2ல் கேது, 5ல் சந்திரன், 7ல் சுக்கிரன், 8ல் ராகு, 9ல் குரு, புதன் மற்றும் சூரியன். அதாவது 9ல் குரு, புதன் மற்றும் சூரியன், 10ல் சனி, 11ல் செவ்வாய். ஆண் ஜாதகம். லக்னாதிபதியான குரு லக்னத்துக்கு 9ல் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். அவரோடு 10ஆம் வீட்டுக்குரிய புதனும் சேர்ந்திருக்கின்றார். சிம்மத்தை பொறுத்தவரை சூரியன் வீடு, அது குருவிற்கும் அதாவது லக்னாதிபதிக்கு நட்பு வீடு. 10ஆம் வீடு 10ஆம் அதிபதியான புதனுக்கு அது அதிநட்பு வீடு. புதனின் நண்பன் சனி 10ஆம் வீட்டில் அதாவது புதன் வீட்டில் இருக்கின்றார். அப்போ சுக்கிரன் தொழிற்காரகன் சனிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கின்றார். அப்போ சுக்கிரன் என்று சொல்லும்போது ஆடை, ஆபரணம், அலங்கார பொருட்கள் போன்றவற்றை குறிப்பவர். தொழிற்காரகன் சனி எங்கிருக்கின்றார்? புதன் வீட்டில் இருக்கின்றார். இருந்து கொண்டு யாரை பார்க்கின்றார்? 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ சுக்கிரன் என்று சொல்லும்போது நாங்கள் என்னத்தை இங்கே எடுக்கின்றோம்? பொதுவாக நாங்கள் என்ன கூறுவோம்? ஆடை, ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், என்ன லக்ஸரிஸ் காரகமான ஒருவர். அப்போ 10ஆம் வீட்டில் அதாவது 10ஆம் வீட்டில் 3ஆம் அதிபதி இருக்கின்றார். 10ஆம் வீட்டில் 3ஆம் அதிபதி அமர வஸ்திர யோகம், ஆடை அணிகலன் உடையவன் என்று பாடல்கள் கூறுகின்றது. 10, 3 அதாவது 10ஆம் வீடு 3 இந்த மாதிரி சுக்கிரன் இணைந்தார் நகை ஆடை விற்பனையாளராக வருவார்கள் என்று நூல்கள் கூறுகின்றது. இந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி சனி புதன் வீட்டில் அமர்ந்து சுக்கிரனோடு தொடர்பு கொள்கின்றார். 9 மற்றும் 10க்குரிய சூரியன் மற்றும் புதன் இணைந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி உயர்வை கொடுத்துள்ளார். அப்போ இந்த ஜாதகர் என்ன தொழில் செய்வார்? நகைக்கடை அதிபராக இந்த ஜாதகர் இருக்கின்றார் என்று சொல்லலாம். தொழிலில் நல்ல உயர்வையும் மேன்மையும் பெற்று ஒரு நகைக்கடை அதிபராக இருக்கின்றார். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷப லக்கினம், மீன ராசி, 2ல் கேது, 3ல் சூரியன், 4ல் சுக்கிரன் மற்றும் புதன், 5ல் சனி மற்றும் செவ்வாய், 8ல் ராகு, 11ல் வக்ரகுரு மற்றும் சந்திரன். இங்கு லக்னாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கின்றார். கேந்திரத்தில் 2 மற்றும் 5 உரியவரோடு சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசியில் வலுவாக வக்கிரமாக இருக்கின்றார். இந்த பெண் அதாவது இது ஒரு பெண் குழந்தையின் ஜாதகம். பெண் குழந்தை ஒன்று பிறக்கின்றது. அந்த குழந்தையின் ஜாதகம். இந்த பெண் குழந்தையின் தாயார் பிரசவம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பெண் குழந்தை பிறக்கின்றது. தாய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்றார். குழந்தை ஆபத்தான நிலையில் இங்கு இருக்கின்றது. சிகிச்சைக்காக மேலதிக சிகிச்சைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த குழந்தையின் ஜாதகம். லக்னத்துக்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை. பாருங்கள், குழந்தையின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை. லக்னாதிபதி சுக்கிரன் பகை வீட்டில் நண்பனோடு இருக்கின்றார். 4ஆம் வீடான கேந்திரத்தில் சுப கிரகங்கள் இருக்கின்றன. பொதுவாக திரிகோணத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பது அதாவது குரு, புதன், சுக்கிரன், தனித்த புதன் போன்றவர்கள் திரிகோணங்களில் இருப்பது சிறப்பை தரும் என்று கூறுவார்கள். கேந்திரங்களில் பாவக்கிரகங்கள் இருப்பது நன்மை பயக்கும் என்று கூறுவார்கள். இங்கு பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். குழந்தைகளின் நீண்ட ஆயுளுக்கு முக்கியமான காரக கிரகமாக சந்திரன் உள்ளது. பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சந்திரனை வைத்து தான் பலன் கூறுவார்கள். பாலாஷ்ட தோஷம் இருக்கின்றதா, குழந்தைக்கு ஆயுள் எப்படி என்றெல்லாம் பார்ப்பார்கள். குழந்தைகளின் நீண்ட ஆயுளுக்கு முக்கியமான காரக கிரகமாக சந்திரன் இருக்கின்றது. 9 கிரகங்களும் அவங்க இருக்கின்ற ராசியை பொறுத்து லக்னத்தில் இருந்து அவர்கள் இருக்கின்ற ராசியை பொறுத்து பார்க்கும் சேரும் கிரகங்களை பொறுத்து நன்மை தீமையின் அளவில் மாற்றம் இருக்கும் என்று சொல்லலாம். 2ம் கலந்த தன்மை 9 கிரகங்களுக்கும் உண்டு. நன்மை கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, கெடுதல் செய்யக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. 5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி இருந்து நேரெதிராக 7ஆம் வீட்டில் உள்ள குரு மற்றும் சந்திரனை பார்க்கின்றனர்.
லக்னத்தில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய இடத்துல சந்திரன் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் சனி என்னும் எதிரிகளின் பார்வையில் இருக்கின்றார். செவ்வாய் சனி இருவரும் ஒருவருக்கொருவர் பகை. அப்போ 2 பேரும் சேர்ந்து சந்திரன் குருவை பார்வை செய்கின்றனர். இது இங்கு தீமை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் சனி என்னும் 2 பகை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து எந்த பாவத்தை பார்க்கின்றனவோ, எந்த பாவம் அதாவது எந்த வீட்டை பார்க்கின்றார்களோ அந்த வீடு பார்த்திங்கன்னா நசிப்பட்டு போகின்றது. இங்கு செவ்வாய் சனியோடு சேர்ந்து 8ஆம் பாவத்தை பார்க்கின்றார். ஆயுள் நசிப்படுகிறது இல்லையா? அதே நேரம் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ ஏதோ ஒரு விரயத்தை உணர்த்துகிறது. செவ்வாயோடு சேர்ந்த சனி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பார்க்கின்றனர். இதில் மற்றொரு விடயம் என்னவென்றால், இங்கு செவ்வாய் மற்றும் சனி இருவரும் ஒரே டிகிரியில் இருக்கின்றனர். சந்திரனும் அதே டிகிரியில் இருக்கின்றார். அப்போ சந்திரன் பாதிக்கப்படுகின்றார். அப்போது சனி செவ்வாய் 2ம் பகை கிரகங்கள், கடும் எதிரிகள், ஒரே டிகிரியில் இருக்கின்றனர். மிகவும் கெடுதல் பயக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரம் அந்த அமைப்பில் இருந்து கொண்டு சந்திரனையும் பார்க்கின்றனர். அப்போ இந்த 2 கிரகங்களின் பார்வை செய்யும் இடங்கள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதோடு சந்திரனும் அதே டிகிரி என்னும் போது நேர்பார்வையில் சந்திரன் மிகவும் பாதிக்கப்படுகின்றார். சந்திரனுக்கு ஏற்படும் துன்பம் குழந்தைக்கு மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். நிறை குறைந்த குழந்தையாக பிறக்கின்றது. 4ஆம் வீட்டை தாயை நாங்கள் பார்ப்போம். தாய்க்கு ஆயுள் பலம் இருக்கின்றதா என்று பார்த்தால் 4ஆம் வீட்டில் 2 மற்றும் 5 கூடிய புதன் இருக்கின்றனர். அவருக்கு அது நட்பு வீடு. அவரது நண்பன் லக்னாதிபதி அவரோடு சேர்ந்திருக்கின்றார். அதனால் 4ஆம் வீடு 4ஆம் பாவம் ஓரளவு வலிமையில் இருக்கிறது. அதே 4ஆம் அதிபதி 3இல் குருவின் பார்வையில் இருக்கின்றார். அதனால் 4ஆம் அதிபதியும் வலிமையாக இருக்கின்றார். சந்திரன் அதே டிகிரியில் இருப்பதால் சந்திரன் மட்டும் பாதிக்கப்படுகின்றார். அப்போ தாய்க்கு வலிமை இருக்கின்றது என்று எடுக்கலாம். சந்திரன் பாதிக்கப்பட்டாலும் 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறார்கள். அப்போ 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி வலுவாக இருப்பதால் தாய் இறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தந்தையின் லக்னம் சிம்மம். புதன் 2ஆம் அதிபதியாக இருக்கின்றார். குழந்தை பிறந்த போது சூரிய தசா புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இருவரும் 4ஆம் வீட்டில் இருக்கின்றனர். அதுவே 5ஆம் வீட்டுக்கு 12ஆக அமைகிறது. செவ்வாய் சனி இருவராலும் பார்க்கப்படுகிறது. புதன் 5ஆம் அதிபதியான குருவின் சாரத்தில் இருக்கின்றார். பிறப்பு மற்றும் இழப்பை இது குறிக்கிறது. இங்கு செவ்வாயும் குருவும் ராகுவால் தொந்தரவுக்கு உள்ளாகின்றனர். என்றால் லக்னத்தில் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் ராகு இருக்கின்றனர். தந்தைக்கு 31 வயது போய்கொண்டிருக்கின்றது. அதாவது குழந்தை பிறக்கும் போது 31 வயது போய்கொண்டிருக்கின்றது. 7ஆம் அதிபதி சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சனி சூரியனின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். சூரியன் 4இல் இருக்கின்றார். 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு இழப்பை குறிக்கிறது. லக்னத்துக்கு 5 அதாவது குரு பிள்ளையோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 8இல் மீனத்தில் போயிருக்கின்றார். தந்தைக்கு லக்னத்துக்கு 5 குரு குழந்தையின் ஜாதகத்தில் 8இல் மீனத்தில் இருக்கின்றார். இதுவே குழந்தையின் இழப்பை குறிக்கிறது. அப்போ நிறைகுறைவாக பிறந்த குழந்தை பின்னர் இறக்கின்றது. குழந்தையின் ஜாதகத்தில் சனி தசா புதன் புக்தி போய்கொண்டிருக்கின்றது. அதாவது குழந்தை பிறக்கும்போது அவர் 7ஆம் அதிபதியான செவ்வாயோடு சேர்கின்றார். சந்திரனுக்கு 7இல் அந்த செவ்வாய் இருக்கின்றார். புதன் 2ஆம் வீட்டுக்குரிய மாரகஸ்தானாதிபதி. 2 மாரக கிரகங்களும் பிறக்கும் போதே தசா புத்தியாக போய்கொண்டிருக்கின்றது. சந்திரனுக்கு 8ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன், அவர் சந்திரனுக்கு 6இல் மறைகின்றார். அதனால் வரவிருந்த சோகத்தை முன்கூட்டியே அது காட்டியது என்று சொல்லலாம்.